இந்த வேளையில் வார்த்தையினுடைய ஊடாய் கடந்து போவதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அதனுடைய 12-13 இப்ப யாராவது சத்தமாக. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய பிழைகளை உணர்ந்து தன்னுடைய மறைவான குற்றங்களுக்கு தான் நீங்களாக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிற விசுவாச அறிக்கையை நம்முடைய மத்தியில் சொல்லுகிறான். ஏன் அப்படின்னா, நான் மட்டும் இல்லப்பா இப்படி, என் பின்னாடி வர நீங்களும் இப்படித்தான் இருப்பீங்க. ஆனபடினால் எனக்கு இருக்கிற காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்களும் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, உங்க பாவத்தை விட்டு உங்களுடைய துர்குணத்தை விட்டு நீங்க வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். யாவாகிய யாசுவா மேசியாவை விசுவாசித்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனம் தாவீது சொல்கிறது போல தன் பிழைகளை உணரணும். முதல்ல நம்ம உணர்றதில்லை. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தப்பே பண்ணலையே, இதுதான் நம்முடைய கேள்வி. குற்றத்தை நேருக்கு நேர பார்த்தா கூட நான் தப்பு பண்ணல அப்படின்னு. தேவ சமூகத்தில் வளர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் முதல்ல உங்களுடைய தப்பிதங்களை உணரணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த தப்பிதங்கள் எப்படி இருக்குன்னா மறைவா இருக்கு, யாருக்கும் தெரியாது. அப்ப தெரியாத அந்த தப்பிதங்களை நாம் உணர்ந்து அந்த தப்பிதங்களில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்குதான் தாவீது சொல்றார், துணிகரமான பாவத்திற்கு உமது அடியேனை விலக்கிய காரும், அவை என்னை ஆண்டு கொள்ளாதபடி, பாவம் என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. இதைத்தான் தாவீது விரும்புறான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நான் இந்த தாவீதை குறித்து வாசிப்பேனே, ஆனால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. பாருங்க 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வார்த்தைகளை. நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். ஆமென். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்ந்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யனிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷர்களுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரான் என்று யாவுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, யாருன்னு உங்களுக்கு தெரியும்? இப்ப இந்த பொல்லாத மனிதன் யாருன்னு தெரியும்? இப்ப நாலத்தனையான பலிய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன் குற்றவாளி. சொன்னா விடுவியலா? விடுவியே? சொன்ன உன்னை பார்த்து நீ தான்ப்பா தப்பு பண்ண, அதனால தான் உன் உயிருக்கு பதில் உன்னிட்டேருந்து 4 உயிரை பிடுங்க போறார் அப்படின்னு சொன்னா கேட்பியா? காரணம் இல்லாமல் தண்டனைகள் வராது.
காரணம் இல்லாமல் பிரச்சனைகள் வராது, காரணம் இல்லாமல் கடன் தொல்லை வராது, காரணம் இல்லாமல் போராட்டம் வராது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஒரு நாத்தான் மயில் வேணுமா வேண்டாமா? எங்களுக்கு நாத்தான் வேண்டாம்னா போ. தாவீது ராஜா, சாதாரணவன் இல்ல, ராஜா. அவன்கிட்ட போய் நாத்தான் வேல் நீதான் அந்த பாவி, உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை வரப்போகுதுன்னு சொல்ற நேரம் அவன் இவன் தலையை வெட்டி இருக்கணும்ல. இல்ல, ஏன்? குற்றத்தை உணர்ந்தான், தான் செய்த பாவத்தை உணர்ந்தான். ஆனா இங்க இருக்கிற அநேக மனுஷர்கள் பாவத்தை உணர மாட்டாங்க. தான் பிரச்சனை. நம்ம சபையில தேவன் நாம செய்யற பாவத்தையும் நமக்கு வரக்கூடிய தண்டனையும் முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். ஏன்? என் பாவத்தை போய் சபையில சொல்லிட்டார்ல, என் பிரச்சனையை சபையில சொல்லிட்டார்ல. அப்ப சபையில நீ கீழ்ப்படியலைன்னா வெளியில தண்டனை அனுபவிப்ப. பிரைசியாசுவா, ஜாக்கிரதை. இப்ப நாத்தானுவேல் தாவீதை பார்த்து சொன்னபோது தாவீது அதை ஒப்புக்கொள்கிறான். வீட்டில் போய் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஒத்துக்கொள்கிறான். ஆமா, நான் தான் செஞ்சேன். இதை சொல்வதற்கு தேவனுடைய மனுஷனுக்கு இருந்த வல்லமை, பவர், அதிகாரம். ஏன் இதை ஒன்னால புரிய முடியல? தேவன் சும்மா விளையாடுறதுக்கு இல்லை. அவர் சொல்லல அப்படின்னா தேவனுடைய மனுஷன் அங்கே இல்லைன்னு அர்த்தம். உனக்கு நடக்கிற சம்பவத்தை தேவன் சொல்லலை அப்படின்னா அங்கே தேவன் இல்லை. இந்த பலிப்பீடத்தில் தேவன் இல்லைன்னா மட்டும்தான் உன்னை குறித்து சொல்லாமல் இருப்பார். இந்த பலிப்பீடத்தில் தேவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு நடக்கக்கூடிய ஆபத்துக்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை முன்கூட்டியே சொல்றார் அப்படின்னா தேவன் இங்கே இருக்கிறார். ஆனா பயம் இல்லை. என்ன பண்றது? பிரைசியாசுவா, நமக்கு ஒரு பழக்கம், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நீ ஜெபிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? நீ முதல்ல ஜெபி. நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு வல்லமை கடந்து வரும், தேவனுடைய மகத்துவம் உனக்குள் வரும். ஆனா நீ என்ன செய்யறது? ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்காத போது தாவீதுக்கு வந்த கிரியை உனக்கும் வரும். பிரைசியாசுவா, நாம நினைக்காத சம்பவங்கள் நடக்கும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது. சங்கீதம் சொன்னார், என்னது? பாவம் செய்ய துணியாத, அது மறைமுகமான பாவமாக இருந்தாலும் சரி, அது எல்லாருக்கும் வெளிப்படையான பாவமாக இருந்தாலும் சரி, பாவம் செய்ய துணியாத. நாம பாவம் செய்ய தான் துணிவோம். பிரைசியாசுவா, அல்லேலூயா. எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, விசுவாசத்தினாலே ஆமென் கடந்து போனார்கள், ஆமென். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு செங்கடல், பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனத்தை துரத்தி கொண்டு வருகிறார்கள், கொண்டு போடுவதற்காக இல்லது மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளாக சேர்க்கும்படியாக துரத்துகிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். வேற ஒன்றும் செய்யல. என்ன செய்யறாரு? அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி விசுவாசத்தினுடைய ஊடாய் செங்கடலை இரண்டாக பிளக்க செய்கிறார்கள். யோசிக்கிறீங்களா? நம்முடைய விசுவாசம் எதையாவது செய்யுமா? கேட்டா நம்ம விசுவாசி. ஏன் நம்ம விசுவாசம் கிரிய செய்ய மாட்டேங்குது? பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், கஷ்டங்களையும், கடந்தொல்லையும், மரணத்தையும், வியாதியையும் நமக்கு கொண்டு வருகிறதே என்ன காரணம்? நாம முதல்ல சரியில்லைன்றதை உணரணும். தாவீது உணர்ந்தான். மோசையின் மூலமாக விசுவாசத்தினுடைய ஊடாய் பரலோகத்தின் தேவன் நாசியின் சுவாசத்தினால் சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. யாத்திரையாமத்துடைய புஸ்தகம்
14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற போது, இஸ்ரவேல் புத்திரர் ஆமென், சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஆமென், அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். எப்படி? வெட்டாந்தரையில நடந்து போற மாதிரி நடந்து போறாங்க. இறங்கி போற நேரம் பயம் இருக்குமா? ரெண்டு பக்கம் மலை போல கடல் நிக்குது. இது எப்போ நம்மளை மூடி கொன்னுடும்? அவங்களுக்கு யாருக்கும் பயம் இல்லை. ஏன்னா மோசேட்ட தேவனுடைய கோல் இருக்கிறது. மோசே தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான். பயம் இல்லை, போயிட்டாங்க. இத பார்த்த பார்வோனுடைய சேனைங்க, டேய் இந்த சும்மா ஒண்ணு இல்லாத பசங்க எல்லாம் கடலை ரெண்டா கலந்து போறாங்க, நம்மவும் போயிடுவோமே. வேதம் சொல்லுது, மோசேட்ட சொன்னார், எந்த கோலால் செங்கடலை ரெண்டாக பிளந்தாயோ அதே கோலை மறுபடி திருப்பி காட்டு. காட்டுனதான் உண்டுங்க, அவ்வளவுதான். ரதங்கள், குதிரைகள், மனிதர்கள், யுத்த தளவாடங்கள் அத்தனையும் கடலில் மூழ்கி போனது. ஏன் உனக்கு நடக்கல? ஏன் உனக்கு நடக்கல? உன்கிட்ட அந்த விசுவாசம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட மாட்டேங்கிற. பாவத்திலும் பாவ பாரம்பரியத்துக்குள்ளும் மூழ்கி இருந்துட்டு நான் விசுவாசி, நான் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொன்னா உனக்கு எதுவும் நடக்காது. உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் முதல்ல நீ விசுவாசியா இருக்கணும். இரண்டாவது, வேதத்தின் அதிசயங்களை அற்புதங்களை நம்பணும். அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் எப்படி நடந்ததோ அப்படியே நீ மாறணும். மாற்றம் வராமல் ஒரு விடுதலை இல்லை. ஏங்க, நான் என்னுடைய உறவின்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, என்னுடைய இன்னொரு உறவில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஒன்று போல தான் நடந்துச்சு. இந்த அம்மா இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் இன்னொரு அம்மா நேத்தான் போய் பார்த்தேன், படுத்த படுக்க தான். ஏன்னு கேட்டால் இந்த அம்மா எல்லார்ட்டையும் சொன்னாங்களாம், என் காதுக்கு வந்துச்சு, கடவுள் எனக்கு விடுதலை தந்தார். கடவுள் தான், அவர் தான், யேசுவா தான். ஏன் அப்படின்னா, நான் இந்த அம்மாவுக்காக ஜெபித்தேன், சபையார் ஜெபிச்சிங்க, ஜெபித்ததனுடைய பலன் இந்த அம்மாவை இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு ரெண்டாவது ஆப்ரேஷன் முடிஞ்சு. ரெண்டாவது ஆப்ரேஷனில் 2 லட்சம் ரூபாய் செலவாச்சு. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? முதல் ஆப்ரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. அதை சரியாக்குறதுக்கு இப்போ 2 லட்சம் ரூபாய் செலவாச்சு. ஏன் கேட்கிறேன்? ஏன் உனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்டா, உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இது எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. நம்பு, விசுவாசி. கழிஞ்ச நாளில் எனக்கு திடீர்னு இந்த அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தோணுச்சு. போக வண்டி இல்லை. நான் இந்த அம்மாட்ட சொன்னேன், மக்களே எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுது மக்களே, ஏதோ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வரணும்னு தோணுது அப்படின்ட்டு. ஆமாம் பாஸ், பிரச்சனை இருக்குது. ஏன் தேவன் அதை எனக்கு சொல்லுகிறார்? ஏன் அது அங்கு நடக்கிறது எனக்கு முன்கூட்டி சொல்கிறார்? ஏன், என்ன காரணம் என்று கேட்டால், நான் ஆசாரியத்துவத்தினுடைய ஊழாய் என்னுடைய ஜனத்திற்காக திறப்பில் நிற்கிற போது அவர்களுக்கு என்ன நடக்கிறதோ அது எனக்கு தெரியணும். அன்றைய ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை ஜனத்திற்காக கடந்து போவான். இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு வேற. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நீ வந்தா உனக்கு விடுதலை, நீ வராம எப்படிங்க விடுதலை கிடைக்கும்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், உறங்கி உறங்கி விழணும். சரி, ஒரு படம் பார்க்குற நேரம் உறக்கம் வருமா? ஒரு கல்யாண வீட்டில் போனா உறக்கம் வருமா? அது வராது. ஆனா தேவ சமூகத்தில் மட்டும் தூக்கம் வருது. அந்த தூக்கத்துக்கு நித்திரை மயக்கம் சொல்றார். பிசாசுனுடைய நித்திரை மயக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிற உனக்கு தேவனுடைய வல்லமை எப்படி கிடைக்கும்? தாவீது அனுபவித்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன், ஆண்டவரே என்னை கொல்லும்,
என் சந்ததியை விட்டுவிடும் என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு நேசித்தவனுக்கு செய்த தண்டனை உன்னையும் என்னையும் விட்டுவிடுமா? புரியணும். தேவன் பட்சபாதம் பார்க்க மாட்டார், பரிதானம் வாங்க மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்து நிறைவேறாமல் இருக்குமோ? இது வார்த்தை மாற்ற மாட்டார். அப்ப நீ புரியணும், நான் செய்யற தப்புக்கு தண்டனை பின்னாடி வருது. நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பா இருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பா இருந்தாலும் சரி, தப்புக்கு தண்டனை உண்டு. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, உப்பு தின்னவன் தண்ணீர் குடிக்கணும். அது எப்படிப்பட்ட தண்ணியை கொடுக்கணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறது, நான் எல்லாம் தீர்மானிக்கிறது? மேலே இருக்கிறவர். ஏன்னா உப்பு தின்னு சொல்றது அவர்லவா? ஆமென். அப்ப தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஆனா மறந்துடும். நாம செஞ்ச தப்பிதங்கள் நமக்கு மறந்து போகும். தேவன் மறக்க மாட்டார். அவர் எப்பவுமே அவருடைய காரியத்தில் சரியா இருப்பார். ஆனால் விட்டு விடுவார், விட்டு கொடுப்பார். சரி இப்ப வேண்டாம், இப்ப தேவ சமூகத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க, சரி இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் பார்ப்போமே அப்படின்னு விட்டு வைப்பார். அதுக்காக உன்னை சும்மா விட மாட்டார். தேவ சமூகத்தில் எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர்களை கூட அவர் அதம் பண்ணினார். தேவனுடைய அப்போஸ்தலனுக்கே சங்காரம் கடந்து வந்தது என்று சொன்னால் உனக்கு எனக்கு எப்படி புரியல? புரியாது. ஏன்னா வேதம் நம்மை எச்சரிக்கிறதே தவிர ஆசீர்வதிக்கல. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவத்துக்குள்ள போன ஆசீர்வாதம் கொட்டோன்னு. இல்ல, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா உன் பாவத்தை நீ அறியணும், உன்னுடைய பாரம்பரிய கட்டிலிருந்து வெளியில் வரணும். அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஏன்னா இங்க நீ வாழ்றது அதிகபட்சம் 80 வருஷம் இல்ல 120 வருஷங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அது சஞ்சலமும் தவிப்பும் மனவேதனையும். பிள்ளைகளால் பார்க்க முடியாமல் அநாதை ஆசிரமத்திற்கு ஒதுக்கி விடுகிறார்கள். காரணம் என்ன? நீயும் நானும் செய்கிற அக்கிரமங்கள் நிமித்தமாக நம்முடைய கற்பத்தின் கனியே நம்மை ஒதுக்கி விடுகிறது. நாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எனக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஐயா நான் ஒரு அநாத ஆசிரமம் தொடங்கலான்னு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. கொஞ்சம் யோசிங்க. அநாத ஆசிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் ஒரு பக்கம் அநாத ஆசிரமம் நடத்தி கொண்டிருக்கிறது, தனியார் ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நீ செய்யற தப்பை உணர மாட்டேங்கிற. இங்கதான் சிக்கல். பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற அவஸ்தை இல்லை. தாவீது சொல்றான், என் பிழையை உணர்கிறேன். யார் உணரல? நான் உணர்றேன். என்னுடைய மறைவான குற்றங்களை நான் உணர்கிறேன். அடுத்து சொல்ல, துணிகரமான பாவங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, நான் அதை உணர்கிறேன். அதை என்னை விட்டு அகற்றினால் நான் உத்தமனாவேன். நான் உத்தமனாக நான் செய்த அத்தனை பாவங்களையும் நினைத்து மனமருந்தி விட்டு தேவ சமூகத்தில் கடந்து போகணும். விடமாட்டேன். ஆனா நான் வேணும்னா காலையும் பிடிப்பேன். இல்ல